ஒரு சின்ன ஒரு பாட்டு. தெளிந்த கற்பம் உண்மையிலே மைந்தா மைந்தா செடமிருக சாதனையை செப்ப கேளு வலிந்த ரசந்தனை அறிந்து கொண்டு மார்க்கமுடன் கணபதியை வணங்கி மைந்த நெளிந்து மனமலையாமல் இருகால் கூட்டிச் சென்று 16 உச்சி போட்டால் சொரிந்து நின்ற நரம்பிருகி மூல சூட்சமும் துலங்குமடா இன்னும் கேளே. தெளிந்த கற்பம் உண்மையிலே மைந்தா மைந்த செடமிருக சாதனையை செப்ப கேளு வலிந்த ரசந்தனை அறிந்து கொண்டு மார்க்கமுடன் கணபதியை வணங்கி மைந்தா நெளிந்து மனமலையாமல் இருகால் கூட்டிச் சென்று 16 உச்சி போட்ட சொரிந்து நின்ற நரம்பிருகி மூல சூட்சமும் துலங்குமடா இன்னும் கேளு. பாருங்க, ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம்ம செய்கிற அன்றாட நடவடிக்கையில் இதுவும் ஒன்று தான். இது நம்ம சிலம்பத்தில் செய்ய சொல்லியிருக்காரு. பொதுவாகவே ஆண்கள் பெண்களில் உற்சாகமாக இருக்குது, பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து, மனம், தைரியம் அதிகம். அதனால் உடலும் அவங்களுக்கு சலிப்பு தெரியாமல் நிறைய ஸ்ட்ரென்த்து அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதை வெளியே காட்டிக்கிட மாட்டாங்க. அதைத்தான் அவர் எதுக்கு காரணம்னா, இதே மாதிரியே அவங்க பழைய காலத்தில் இப்போ கூட நிறைய இருக்குது. அவங்க ஒரு எளிமையான உடற்பயிற்சி பண்ணுதாங்க. பாருங்க, தெளிந்த கற்பம் உண்மையிலே மைந்தா மைந்த செடமிருக சாதனையை செப்ப கேளு. தெளிந்த கற்பம் உண்மையிலே மைந்தா மைந்த செடமிருக சாதனையை செப்ப கேளு. கற்பம் கரு இப் பா இம் உள்ளுள்ள ஆள் மனது, ஆள் மனம், பா இறைவன், இம் உள்ள தங்குற நம்ம ஆள் மனதில் தங்குற இடத்துல நம்ம அழகாக வைக்கணும். அந்த மனதை அழகாக வைக்கணும், ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்ட்டு அகத்தியர் சொல்லுவார். தெளிந்த கற்பம், அந்த மனம் வந்து தெளிவாக இருக்கும். ஏன்னா காலையில் பாருங்கள், நம்ம அம்மா மனைவி எல்லோரும் பாருங்கள் தெளிவாக இருப்பாங்க. காலையில் அவங்க வேலையில் கரெக்டாக இத்தனை மணிக்கு சமையல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு ஆம்பளையாளுக்கு அந்த அளவுக்கு டைமிங் கீப்பப் பண்ண தெரியாது. அவங்க தான் அழகாக தைரியமாக கீப்பப் பண்ணி கரெக்டாக முடித்து டைமிங்கில் பஞ்சுவாலிட்டியாக கரெக்டாக இருப்பாங்க. அதே போல் அதுக்கு அதான் மனம் வந்து நிலையான மனம் இருக்குது, தெளிந்த மனம் அவங்கள்ட்ட இருக்குது. தெளிந்த கற்பம் உண்மையிலே மைந்த செடமிருக சாதனையை செப்ப கேளு. இந்த தெளிந்த மனம் இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் சிலம்பத்தில் இருக்குது. நமக்கு உண்மையிலே சிலம்பம் வரும்போது சிலம்பம் படிச்சுட்டு மனம் வந்து நிலைக்கிறதுக்கு யோகம் உண்டு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நிறைய இருக்குது. யோகம், மந்திரம், அஷ்டகர்மம் இப்படிலாம் நிறைய இருக்குது. அப்புறம் மூச்சு, பிராணாயம், இது எல்லாமே உள்ள அடங்கினது தான். நம்ம இதோட நிப்பாட்டி